பொதுவாகவே படம் பார்க்குறவங்களுக்கு ஏதோ ஒரு குறிப்பிட்ட வகையான ஒரு படங்களை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஒரு க்ரைம் த்ரில்லரோ அல்லது ஒரு நல்ல ஜாலியான ஒரு படமோ, ஒரு காமெடியோ அல்லது ஒரு ட்ராஜடியோ, ஒரு ரொம்ப ஆக்ஷன் த்ரில்லராகவோ, ஹாரர் ஃபிலிம்ஸு, க்ரைம் ஹாரரு, இது போல் நிறைய ஜான்ரர் இருக்குல்ல. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மதங்களின் மீதான கட்டமைக்கக்கூடிய பேய் படங்கள் நிறைய நாம் வந்து கிறிஸ்டியானிட்டி ரிலேட்டடான பேய் படங்கள் வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம். பொதுவெளியில் அது நிறைய வரும். ஏன் அப்படின்னா அந்த பெரிய பொருட்செலவில் எடுக்கப்படக்கூடிய படங்கள் எல்லாமே அதெல்லாமே பொருட்செலவும் இருக்கும், டெக்னிக்கலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்திருப்பாங்க. அப்படி தான் நம்ம வந்து இந்த காஞ்சூரிங் சீரீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா போயிருக்கும். அதுக்கு முன்னாடி எல்லாம் ஈவில் டெட் மாதிரியான படங்கள் எல்லாம் அதிரி புதிரி ஹிட் அடிச்சிருக்கும். அது சினிமா அது தியேட்டரில் ஓடும் பொழுது. இன்றைக்கி வந்து ஓடிடியில் இன்னும் அதிகமாக அதெல்லாம் ரீச் ஆகுது அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது. பொதுவாக நான் ஒரு மத அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா, இப்போது இந்தியா மாதிரியான ஒரு இந்து, இஸ்லாமிய, கிறிஸ்துவ இந்த மதங்களின் அடிப்படையில் எடுக்கக்கூடிய ஹாரர் ஃபிலிம்ஸ் வந்து எந்த அளவுக்கு மற்ற நாடுகள் எடுக்கக்கூடிய படங்களோட கம்பீட் பண்ணுது, டெக்னிக்கலாகவும் அந்த ஸ்டோரி டெல்லிங்லையும் எப்படி கம்பீட் பண்ணுது அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா, ரொம்ப விரல் விட்டு எண்ணிடக்கூடிய அளவில் தான் அந்த படங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. சமீபத்தில் கூட ஒரு தெலுங்கு படம் வந்து அந்த டைட்டில் எனக்கு தெரியல, த்ரிஷா வந்து அதில் நடிச்சிருப்பாங்க. அது வந்து ஒரு மூடநம்பிக்கையின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு ஹாரர் அது வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் மாதிரியான ஒரு படமாக இருந்தது. ரொம்ப சூப்பராக அதோடைய பின்னாடி சொல்லக்கூடிய அந்த கதை முறை வந்து சூப்பராக இருந்தது. தமிழில் கூட நாம் அந்த இன்ஸ்பெக்டர் ரிஷி மாதிரியான ஒரு மித்தை வந்து எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு படங்களை சொல்லலாம், நாம் அந்த வெப்சீரிஸை சொல்லலாம். இது போல் நிறைய வந்திருக்கு. பட் ஆனால் முழுவதுமாக அந்த அந்த மத அடிப்படையின் மீதான கட்டமைக்கக்கூடிய அந்த பேய் படங்கள்னு சொல்லும்பொழுது நிஜமாகவே நமக்கு இந்தியா தவிர்த்து வேறு நாடுகளுடைய படங்கள் தனித்துவமான படங்கள்லாம் உண்டு. நமக்கு அது கிறிஸ்டியானிட்டி பேஸ்டு படங்கள் நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். இந்த இஸ்லாமிக் பேஸ்டு ஹாரர் மூவிஸ் இருக்குல்ல, அதில் சில தனித்துவமான படங்களை வந்து தான் நான் சொல்லலாம் அப்படின்னு, குறிப்பாக அதில் ஒரு படத்தை பற்றி தான் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாக எல்லா மதங்களிலையுமே இந்த மனிதன் செய்யக்கூடிய தவறுக்கு அந்த இறந்ததற்கு பின்னால் அதற்கான ஊழ்வினை வந்து உண்டு, அதற்கான கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது. நம்ம செய்கிறதுக்கான பலனோ அல்லது அதற்கான தண்டனையோ நமக்கு உண்டு அப்படின்றத நம்ம சொல்கிறோம். அப்போ அவன் என்ன மாதிரியான அந்த பூலோகத்தில் வாழும்போது என்ன மாதிரியான தவறுகளெல்லாம் செய்திருக்கானோ அதற்கு ஏற்றா போல் தண்டனைகள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்து மரபில் வந்து நம்ம இப்போ கருட புராணம் பற்றி பேசுகிறோம். சமீபத்தில் கூட ஒரு புத்தகம் படிக்கும்போது அதில் கருட புராணத்தை பற்றி நிறைய விஷயங்களை வந்து என்னால் தெரிஞ்சிக்க முடிஞ்சது. அந்த புத்தகத்தை பற்றி பேசணும். ஏன்னா அந்த புத்தகத்தினுடைய பேவே சாவு அப்படிங்கிற டைட்டிலில் ஒரு கன்னடத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நூல், ரொம்ப சாவு பற்றி மட்டுமே பேசியிருக்கக்கூடிய ஒரு நூல், ரொம்ப நல்லா இருந்தது. முழுக்க ஒரு கட்டுரை தொகுப்பு. அது கட்டுரை தொகுப்பு மாதிரி இல்லாமல் ஒரு நாவல் வடிவத்தில் சூப்பராக இருந்தது. அப்போது இஸ்லாத்துலேயும் அதே மாதிரியான ஒரு முறை உண்டு. என்ன அப்படின்னா அந்த கிரேவ் டார்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேட்டர்ன். அப்போ இறந்ததற்கு பிறகு ஒரு மனிதன் புதைக்கப்பட்டதுக்கு பிறகு தன்னுடைய அந்த பாவங்களினுடைய எண்ணிக்கையில் அவருக்கு அந்த இடத்துலேருந்தே தனக்கான அந்த தண்டனைகள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு. அதன் அடிப்படையில் ஒரு இந்தோனேஷியன் படம் கிரேவ் டார்ச்சர் அப்படிங்கிற பேர்லேயே ஒரு படம் வந்து இருக்குது. அதை நான் பார்த்தேன். எனக்கு இந்தோனேஷியன் பேய் படங்கள் வந்து 2 மாதிரியான வகையில் நான் பிரிச்சுக்குவேன். ஒன்று வந்து ரொம்ப அந்த இஸ்லாமிக் கல்ச்சரோட அந்த லேண்டு, இந்தோனேஷியன் லேண்டு, அவங்களுடைய ட்ரெடிஷன், இது எல்லாத்தையும் பின்பற்றி எடுக்கக்கூடிய பேய் படங்கள். இன்னொரு பக்கம் முழுக்க ரத்தம் வாந்தி, ரத்தம் கக்கி ஒரு மாதிரி பார்க்கவே சகிக்காத மாதிரியான படங்கள் உண்டு. இது ஒரு பக்கம் வச்சுருவோம். ரொம்ப சூப்பராக வந்து ஒரு பக்கம் மேக் பண்ணக்கூடிய படங்களில் இந்த கிரேவ் டார்ச்சரை வந்து நான் ஒரு நல்ல படமாக சொல்கிறேன். சாட்டன் ஸ்லேவ்ஸ் உடைய 2 பகுதிகள், அடுத்து வந்து அதுக்கப்புறம் சமீபத்தில் பார்த்த ஒரு காப்ஸ் வாஷர்னு ஒரு அற்புதமான ஒரு படம். அதன் வரிசையில் இப்போ நான் வந்து இந்த கிரேவ் டார்ச்சர் வந்து பார்த்தேன். ரொம்ப சூப்பரான மேக்கிங். அது என்னென்னா இது எல்லாமே இஸ்லாமிய பின்புலத்தோடு ஒட்டி ரொம்ப நேட்டிவாக அந்த மக்களோட அந்த நிலத்தோடு ஒட்டி எடுக்கப்பட்டதுனால இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு என்ன அப்படின்னா, ஒரு மெயின் கதாபாத்திரம் ஒரு பெண்ணு, அவங்களுக்கு வந்து என்னென்னா இந்த
ரொம்ப சின்ன வயசுலேயே தன் தாயும் தந்தையும் தன் கண் முன்னாடியே இறந்து போகிறத பார்க்குறாங்க. பார்த்ததற்கு பிறகு அவங்கள வந்து ஒரு மதரசாவுக்கு அனுப்பி படிக்க வைக்கும் பொழுது, அந்த மதரசாவில் தன்னுடைய தம்பிக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு அநியாயம் வந்து நடக்கும். தான் வந்து வன்புணர்வு செய்யப்படுவான். இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவளுக்கு இந்த மதத்தின் மீதான அந்த நம்பிக்கை என்பது சுத்தமாக வந்து இல்லாமல், அவள் ஒரு கேள்வி கேட்ட மாதிரியே, இந்த மதத்தின் மீதான ஒரு கேள்வி கேட்ட மாதிரியே போயிட்டே இருப்பாள். அந்த கதாபாத்திரம் முழுக்க, அந்த படம் முழுக்க போயிட்டே இருப்பாள். அப்போது அவங்க அந்த பெண்ணுடைய எண்ணம் என்னென்னா, ஒருவேளை கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால், அந்த கடவுள் வந்து இப்படியான தவறுகளை செய்யக்கூடியவர்களை தண்டிப்பார் தானே, அப்போ ஏன் இந்த கடவுள் இவங்களெல்லாம் தண்டிக்க மாட்டிருக்காரு அப்படின்னு ஒரு கேள்வி வந்து வச்சுக்கிட்டே வருவாங்க முதல்லேருந்து கடைசி வரைக்கும். அப்போ அந்த சிறிய பருவத்தை காட்டினதுக்கு பிறகு இவங்க வளர்ந்துட்டு ஒரு ஒரு முதியோரனுடைய காப்பகத்தில் இவங்க வந்து ஒரு நர்ஸாக வேலை செய்வாங்க. அந்த தம்பி வந்து அந்த வன்புணர்வு செய்யப்பட்ட சின்ன வயசில் அது மாதிரி அது பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்ட அந்த தம்பி வந்து அவர் வந்து இறந்து போனவர்களை குளிப்பாட்டக்கூடிய வேலையை செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பார். அதை நான் வந்து இந்தோனேஷியன் படங்களில் நான் வந்து அதை பார்க்குறேன். அந்த இறந்து போனவர்களை குளிப்பாட்டுறதுக்காகவே ஊரில் வந்து தனியான நபர்கள் இருக்கிறதா புரிஞ்சிக்க முடியுது என்னால். இந்த மரபு தமிழ்நாட்டில் அப்படி இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போது மசூதியில் வந்து இருக்கக்கூடிய மௌசன்னு சொல்லக்கூடிய ஆட்களோ இல்லை வந்து ஹசரத்துன்னு சொல்லக்கூடிய அவர் இமாமோ அவங்க வந்து இங்கே செய்கிறாங்க. தெற்கு பக்கம் எப்படி இருக்குது அப்படின்னு நமக்கு அது தெரியல. ஆனால் இந்தோனேஷியன் ரீஜனில் நிறைய படங்களை நான் பார்க்குறேன். அந்த இறந்து போனவர்களை குளிப்பாட்டுறதுக்குன்னே தனியான நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சிக்க முடியுது. அப்போ இப்படியான இந்த வேலைகளை செய்யக்கூடிய இவர்கள் அந்த தன் தம்பிக்கு தவறு இழைத்த சின்ன வயசில் தவறு இழைத்த அந்த மதரசாவினுடைய முதலாளி வந்து அதே அந்த வயதான முதியோர்கள் இல்லத்தில் வந்து இருப்பாங்க. அப்போ இவ என்ன எதிர்பார்க்குறா அப்படின்னு சொன்னால், இஸ்லாத்தில் தன் இறந்ததற்கு பிறகு அந்த மனிதர் புதைக்கப்படுறாருல, அந்த புதைக்கப்பட்டதும் போதே அவருக்கான தண்டனை அங்கேயே வழங்கப்படுது. அதை வந்து நான் எப்படி நம்புறது? நீங்கள் சொல்கிற வாய் வழியாக சொல்கிற இப்படியெல்லாம் டார்ச்சர் நடக்கும், இப்படியெல்லாம் எழுப்பப்படுவாங்க, இப்படி வானவர்கள் வந்து உள்ளே வந்து அவங்கள இப்படியான கொடூரங்கள் வந்து அவங்களுக்கு நடக்கும், தண்டனைகள் நடக்கும், பாம்பு வந்து அங்கே வந்து பாம்பால் கொத்தப்படுவாங்க, இப்படிலாம் நடக்கும்ல, நீங்களாம் சொல்கிறீங்கல்ல, இதெல்லாம் நான் கட்டுக்கதைன்னு சொல்கிறேன் அப்படின்னும் பொழுது, இல்லை அது கட்டுக்கதை இல்லை, நீ நம்புனாதான் அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லை எனக்கு நம்பிக்கை வரல, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் எப்படி நம்புறது அப்படிங்கிறது அந்த கேள்வி அந்த பெண்ணுக்கு கடைசி வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நான் நம்பணும் அப்படின்னு சொன்னால், நான் கண்ணார நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் நான் இதை நம்புவேன் அப்படின்னு சொல்லி அந்த தன் தம்பிக்கு தீங்கிழைத்த அந்த நபர் ஒரு கட்டத்தில் இறந்து போவார். இறந்து போனதன் பிறகு அவர் தான் இருக்கிறதுலே அதிகமான பாவங்களை செய்திருக்கான், பல குழந்தைகளோட வாழ்க்கையை வந்து நாசம் பண்ணியிருக்கிறான். இவனை விட ஒரு மோசமான நபர் யாராக இருக்க முடியும்? அதனால் இவனுடைய கிரேவ், அதாவது இவனுடைய அந்த சவக்குழி தான் இவனுக்கு தான் ரொம்ப கொடூரங்கள் வந்து தண்டனை கிடைக்கும். அப்போ நான் அவனை கண்கூடாக பார்க்கணும்னு சொல்லி ஒரு கேம் கார்டரை ரெடி பண்ணிக்கிட்டு தன் தம்பி இடத்துல சொல்லி அந்த புதைச்ச இடத்துலையே பக்கத்துலேயே இந்த பெண் ஒரு கேம் கார்டரை எடுத்துக்கிட்டு போயிட்டு படுத்துருவாங்க. அந்த சவக்குழிக்கு மேலே கட்டைகளை போட்டு மண் போட்டு மூடிட்டு உள்ளேருந்து ஒரு பைப்பு மட்டும், ஏதாவது உள்ளே எதுவும் ஆபத்துகள் நடக்குதுன்னும் பொழுது குரல் கொடுக்கறதுக்காக வெளியிலேருந்து ஒரு பைப் வச்ச மாதிரி வச்சுட்டு தன் தம்பி வந்து அங்கே பக்கத்துலேயே உட்காந்துருக்க மாதிரியான ஒரு காட்சி. அப்போ அந்த வீடியோவில் வந்து முதல் முறை எடுக்கும் பொழுது எந்த ஒரு மாற்றமுமே எதுவுமே நடக்காது, அப்படியே இருக்கும். இது ஒரு பக்கம் காட்டுவாங்க. இன்னொரு பக்கம் அதான் தன்னுடைய அந்த பழைய காலத்து எல்லாத்தையும் காட்டிக்கிட்டே ஒரு மணி நேரம் 1.25 மணி நேரம் இந்த படம் இப்படியே நகர்ந்து ரொம்ப பொறுமையான முறையில் அப்படி போயிட்டே இருக்குது. அந்த படத்தினுடைய அந்த கடைசி அந்த 20 நிமிஷம் தான் இது இந்த கிரேவ் டார்ச்சர்னால் என்ன அப்படிங்கிறத ரிவீல் ஆகும். அப்போ என்ன அப்படின்னா, இவளுக்கு ஏதோ ஒரு கனவு உலகத்தில் நடக்கிற மாதிரி ரியல் வேர்ல்டில் நடக்கும், அது அவள் கனவில் நடக்கிற மாதிரி காமிச்சு கடைசியில் அது உண்மை அப்படிங்கிறத உணர வைக்கிற ஒரு போர்ஷன் அந்த 20 நிமிஷம். அதாவது இது நாள் வரைக்கும் இந்த மனிதர்கள் எல்லாம் சொன்னது அந்த மதத்தின் அடிப்படையில் மத போதகர்களோ நமக்கு இருக்கக்கூடிய மூத்தவர்களோ குரானோ நமக்கு முன்னாடி வந்த நபிமார்களோ எல்லாருமே சொன்னதைப் போல் அந்த சவக்குழியில் அந்த மனிதர்கள் அங்கேயே வந்து தண்டனைக்குள்ளாக்கப்படுவாங்க. இங்கெல்லாம் ஆனதுக்கு பிறகு தான் அவனுடைய ஆன்மா என்பது முன்னாடி கடவுள் இடத்துல போயிட்டு முன்னாடி நிற்க வைக்கப்படும், கேள்வி கேட்கப்படும் அப்படிங்கிற அந்த நிலையை அந்த கிரேவ் அந்த புதைக்கப்பட்டிருக்கூடிய அந்த நபருக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை என்பது இவள் கண்கூடா அந்த சவக்குழியில் இவள் பார்ப்பா, எல்லாத்தையுமே இவள் பார்ப்பா.
அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண உடனே அவள் அப்படியே அங்கே ஒரு அலறி போய் ரொம்ப ஒரு மோசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவள் எல்லாத்தையும் கண் கூட எல்லாத்தையும் பார்த்த உடனே, ஆமாம் இது இந்த கிரேவ் டார்ச்சர் எல்லாமே நிஜம், நான் அதை உணர்ந்துட்டேன் அப்படிங்கிற அடிப்படையில் கடைசியாக அந்த சவகுழியிலிருந்து அவள் வெளியேற்றப்படுவாள். ஸோ அதோட அந்த படம் முடியும். அப்போ இந்த படம் பார்த்திங்கன்னா, இது ஒரு உண்மையா, இது ஒரு பொய்யா, உண்மையாகவே இப்படி இருக்குமா அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம இது நோண்டிக்கிட்டே போனோம்னா, இப்போ மத நம்பிக்கை இருக்கிறவங்க அது 100% உண்மை அப்படின்னு நம்புவாங்க. மத நம்பிக்கை இல்லாதவங்க இதெல்லாம் ஒரு மித்து, இதெல்லாம் கட்டுக்கதை அப்படின்னு நம்ம கடந்து போயிடுவோம். ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு திரைப்படமாக அது சில விஷயங்களை சொல்லுதில்ல. அந்த அந்த மித்தாவை கூட எடுத்துக்குவோமே, அந்த மித்தா கூட எடுத்துக்கிறது கூட அந்த ஸ்டோரி டெல்லிங்கில் ஒரு நியாயம் பண்ணுறது இருக்குல்ல, அந்த வகையில் இந்த படம் ரொம்ப சிறப்பாகவே எடுக்கப்பட்டிருக்கு. சொல்ல வேண்டிய விஷயத்த ரொம்ப சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப குறைவான கதாபாத்திரங்களோட சொல்ல வேண்டிய விஷயத்த அந்த 20 நிமிஷம் தான் படம் அப்படின்னா கூட அது நமக்குள்ளே நிஜமாகவே ஒரு வகையான தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்திடும் அப்படிங்கிறது தான் நம்ம ஏற்றுக்க வேண்டிய விஷயம். இது போல் ஒரு கதையில் அந்த கட்டமைப்பில் படம் பார்க்க விருப்பமாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். எனக்கு ஸ்பெஷலாகவே இந்த கிறிஸ்டியானிட்டி பேஸ்டு பேய் படங்களை விட இஸ்லாமிக் பேஸ்டு வரக்கூடிய இதை போல் ரொம்ப ஒரு நுட்பமாக ஒரு கலத்தோட அந்த நிலைமையை ஒரு கதையாக வச்சுருக்கிறது, மறைமுகமாக சொல்லக்கூடிய படங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதன் வகையில் இந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அந்த டர்க்கிஷ் மூவியாக இருக்கக்கூடிய சிச்சின்னு சொல்லக்கூடிய ஒரு 6-7 பார்ட் வந்திருக்கும். அதெல்லாம் கூட அதே கரெக்டாக அந்த டர்க்கி லேண்டை சூப்பராக எல்லா இடத்துலையுமே ஒரு கதையோட கதாபாத்திரமாகவே ஒரு ரோலாகவே வரும். இந்த படத்துலேயும் அந்த லேண்டை ஒரு ரோல் தான். அது வகையில் மொத்தமாகவே ஒரு மித்து அல்லது உங்கள் நம்பிக்கையாகவே இருந்தாலுமே இந்த படத்தை நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க இந்த படத்தை பாருங்கள். தேங்க்யூ.